அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலும் நம்பிக்கை என்று நம்ம சொல்லுகிறோம். நம்ம ஒவ்வொருவரும் யார் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைக்கிறோம்? சிலர் பணத்தின் மேலே தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு அது பயன்படும், உதவும் அப்படின்னு சொல்லி பணத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பொருள் மீது அநேக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கம், பவுன் இப்படி வாங்கி அவங்க கையை தன்னுட்ட இருக்கிற அந்த ரூபாயை கொண்டு பொருட்களை வாங்கி வைத்திருப்பாங்க. ஒரு ஆபத்து காலத்தில், ஆபத்து நேரத்தில் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க தன்னுடைய உறவுகளை, சொந்தங்களை, பந்தங்களை, நண்பர்களை, வேலை செய்கிற எஜமானனை, முதலாளியை, இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கால சூழ்நிலையில் நம்பி இருப்பாங்க. ஆனாலும் அது எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. தீராத ஒரு பிரச்சனை வந்துட்டால் சில நேரத்தில் அந்த பணத்தை நம்பி இருக்கிறவங்க ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும், ஒரு சிலருக்கு அந்த பணமே என்ன பண்ணுறதில்ல, அவங்களுக்கு உதவியாக அமையறதில்ல. பொருட்களும் உதவியாக அமையறதில்ல. எல்லாம் இருக்கும், காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம இறைவனாகிய ஆண்டவராகிய பிதாவாகிய பரிசுத்த ஆவியானவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, நம்ம மனிதர்களாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம வைத்தோம்னா, நம்மள்கிட்ட எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம காத்திருக்கும் பொழுது, அவரை கூப்பிடுகிற பொழுது கட்டாயம் நமக்கு உதவியை அவர் கொடுப்பார். இந்த உலகத்தில் நீங்கள் பாருங்கள், சகல நாடுகளிலும் கிறிஸ்துவை அறிவிக்காதவர்கள் இல்லை, அறிந்து கொள்ளாதவர்கள் இல்லை. எல்லாருக்கும் தெரிகிறது. அதை ருசித்தவர்கள் கட்டாயம் பிறருக்கு சொல்லியே ஆவார்கள். நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நேசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையை வச்சு பாருங்கள். அதன் பிறகு எவ்வளவு நல்லவர் இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அநேகர் கிண்டல், கேலி, பரியாசம் செய்கிறாங்க. ஆனாலும் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மைகளை செய்வார். ஆமென். அல்லேலூயா.